சிவன் ஆழ்ந்த அமைதி மற்றும் அமைதியின் வெளி. அங்கு மனதின் அனைத்து செயல்பாடுகளும் கரைந்துவிடும். நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த இடம் கிடைக்கும். நீங்கள் மையமாக இருக்கும் தருணத்தில் எல்லா இடங்களிலும் தெய்வீகம் இருப்பதைக் காண்கிறீர்கள். தியானத்தில் இதுதான் நடக்கும். சிவன் நான்காவது உணர்வின் நிலை விழிப்பு, ஆழ்ந்த உறக்கம் மற்றும் கனவுகள் ஆகிய நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தியான நிலை. சிவம் என்பது இருமையற்றது மற்றும் எங்கும் இருக்கும் உணர்வு. சிவன் என்பது சிதானந்த ரூபம் எனப்படும் சுத்த ஆனந்தமான உணர்வு. இந்த ஆனந்தமான குற்றமற்ற உணர்வு நிலை அல்லது சிவன் சகிப்புத்தன்மை மற்றும் யோகா, தபோயோக காம்யா ஆகியவற்றின் மூலம் அறிய முடியும் என்று சமஸ்கிருதத்தில் ஒரு வரி உள்ளது. யோகம் இல்லாமல் சிவனை அனுபவிக்க முடியாது. யோகா என்பது வெறும் ஆசனங்களை குறிக்கவில்லை. தியானம் மற்றும் சுவாச பயிற்சிகள் மூலம் இந்த உணர்வின் அனுபவத்தை இது குறிக்கிறது. தியானம் செய்ய வேண்டிய அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளது. ஏனென்றால் மனித வாழ்க்கையின் இயல்பான போக்கு குறையாத மகிழ்ச்சியையும் எதிர்மறை உணர்ச்சிகளாக மாறாத அன்பையும் தேடுகிறது. அத்தகைய நிலையை அடைய தியானம் ஒரு கருவி. மனிதர்கள் அழகான மனதை கொண்டவர்கள். இந்த மனதின் மூலம்தான் நாம் சிந்திக்கிறோம், உணர்கிறோம், பகுப்பாய்வு செய்கிறோம் மற்றும் முடிவுகளை எடுக்கிறோம். இந்த திறன்கள் அனைத்தும் மனித மனதிற்கு இயற்கையானது போல தியானமும் உள்ளது. தியானம் என்பது எதையும் செய்யாத மென்மையான மற்றும் சிரமமில்லாத கலை. விழிப்புடனும் இருக்கும்போது ஆழ்ந்த ஓய்வு எடுப்பது திறமை. நம் மனதில் உள்ள சத்தம் மற்றும் சத்தம் அனைத்தையும் தாண்டி அமைதியான, ஆனந்தமான மற்றும் அழகான வெளி நம் அனைவருக்கும் உள்ளது. அப்படியே உடைக்கப்படாத இடம். உள்ளே இருக்கும் இந்த அமைதியான அறைக்கு நம் கவனத்தை திருப்புவது தியானம். இந்த அமைதியான இடத்தை அனுபவிப்பது மனதை சுத்தப்படுத்துகிறது, அதற்கு மிகவும் தேவையான ஓய்வு அளிக்கிறது. இது வாழ்க்கை மற்றும் அதன் சவால்களை பார்ப்பதற்கான சிறந்த கருத்துக்கள் மற்றும் புதிய வழிகளுக்கு இடமளிக்கிறது. ஓம் என்பது உயிர் சக்தியை குறிக்கிறது மற்றும் பல அர்த்தங்களைக் கொண்டுள்ளது. ஓம் என்றால் அமைதி மற்றும் அன்பு. அனைத்து உறுப்புகளிலும் இருக்கும் உயிர் ஆற்றல் ஓம் நம சிவாய என்ற இந்த மந்திரத்தால் குறிப்பிடப்படுகிறது. எனவே ஓம் நம சிவாய கோஷம் சுற்றுச்சூழலில் உள்ள 5 கூறுகளை ஒத்திசைக்க செய்யப்படுகிறது. 5 கூறுகளிலும் அமைதி, அன்பு மற்றும் நல்லிணக்கம் இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும்.